ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोदलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरतो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपद्वदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखा अन्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं गिरधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं शुभरं भवेत् स्मरेत् प्रीदंश श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। நேத்து நம்ம என்ன பாகவம் பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. தாழ்மையுடன் பிரபு. மாமாவான கம்சன் கிருஷ்ணரை கொல்வதற்கு பெரும் அரக்கர்களை நியமித்தான். ஆனால் குழந்தை பொம்மைகளை உடைப்பது போல் அவர் பகவான் அவர்களை கொன்றார். தேங்க்யூ பிரபு. பகவானுடைய லீலை. ஒருவன் பிறப்பை வைத்து மாதாஜி பிறப்பை கொண்டு ஒருவனை நல்லவன் என்று நம்ம சொல்ல முடியாது. நல்ல சகவசம் இருந்தாலொழிய அவன் நல்லவனாக ஆக முடியாது. பகவானுடைய குழந்தையா இருந்தாலும் சொல்லுங்க. அதுக்கு நம்ம நல்லா இருக்கணும், அவனுக்கு பிரசாதம் கொடுக்கணும், நாமத்தை பத்தி சொல்லணும், புத்தகத்தை பத்தி சொல்லணும். இந்த மாதிரி சொன்னா துளசி முதலாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவன் நல்ல குழந்தையா வளருவான். தேங்க்யூ மாதா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் 10 to 12 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மாதாஜி ஸ்கூல் படிக்கிறதுக்கெல்லாம் போனாருன்னு பார்த்தோம். அங்க கிருஷ்ணருக்கு சுதாமான்னு ஒரு பாலிய ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. சோ அங்க குருகுல சாந்திபனி அப்படிங்கிற குரு மூலியமா அவர் கத்துக்கினார் மாதாஜி. படிச்சார். 64 கலையும் ஒரே நாள்ல கத்துண்டாரு அவர். நமக்கெல்லாம் 64 வருஷம் ஆகும். பட் அவரே ஒரே நாள்ல கத்துண்டாரு மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் பதம் 7. ததா கிருதாஸ்தா நரதேவ கன்யாக ருஜைன திருஷ்ட்வா ஹரிம் ஆர்த்தபந்தும் உத்தாய சத்யோ ஜக்ருஹு பிரஹர்ஷ பிரீடானுராக பிரீஹிதவாலோகைஹி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.
மொழிபெயர்ப்பு. நரகாசுரனால் கடத்தப்பட்டு அவனுடைய வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த இளவரசிகள் அனைவரும் துன்புற்றவர்களின் நண்பரான பகவானை கண்டவுடனேயே உற்சாகமடைந்தனர். அவரை பெரும் ஆவலுடனும் ஆனந்தத்துடனும் வெட்கத்துடனும் கண்ட அவர்கள் அவருடைய மனைவிகளாக தங்களையே அவரிடம் படைத்தனர். இது பகவானுடைய தனிப்பெரும் கருணை. இப்போ அந்த நாள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. மகாபாரதத்துல முக்கியமான சம்பவம். பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்க போறதா விரதம் எடுத்துக்கிறார். ஆனா ஒரு முக்கியமான காரணத்தினால அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு, படையெடுத்து போய் சண்டை போட்டு அந்த பெண்களை கவர்ந்து வரார். அம்பிகா அம்பாலிகா அம்பிகா அம்பாலிகா. அப்போ வரும்போது அம்பா சொல்றா, இந்த மாதிரி என்னை போய் இந்த மாதிரி கடத்தி வந்தியே, எனக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சரி போ நீ அவன்கிட்டே போ அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஆனா அவன் என்ன பண்றான், அந்த காதலன் அந்த அரசன் என்ன பண்றான், பேரு மறந்து போச்சு அந்த இளவரசர். அவர் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஏற்கனவே பீஷ்மர் உன்னை கடத்தி போயாச்சு, இனிமே நான் உன்னை ஏத்துக்க முடியாது. மாதாஜி சாலமன் ஆஹ் சாலவன் மன்னன் சாலமன் சால்வன். சால்வன் ஓகே கரெக்டாக சொன்னது. சோ நான் உன்னை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுடுறேன். ஏன்னா ஒரு ஆண் அந்த பெண்ணை தொடங்குங்கிற அவசியம் கூட இல்லை. கடத்திட்டு போனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆணுக்கு அந்த பெண் சொந்தமானவள் அப்படின்னு அர்த்தம். சத்திரியர்களுடைய தர்மம் அது. ஆனா இங்க நரகாசுரனால கடத்தி கொண்டு நரகாசுரன் அந்த மாதிரி காரியத்தை தான் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப பெரிய ஒரு படை பலம் அவனுக்கு, பராக்கிரமம், வீர பராக்கிரமம். சோ அதனால எல்லா நாட்டு அரசர்களையும் ஜெயிச்சு அவங்களுடைய அவங்க கிட்ட அவங்க பெண்களை எல்லாம் கடத்தி கொண்டு 16,100 இளவரசிகள் அந்த நரகாசுரனுடைய அந்த அரண்மனையில இருந்தாங்க. சோ அந்த பெண்கள்லாம் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பகவானை அடையணும் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த நோக்கம், அதை பகவான் என்ன பண்றா, நிறைவேற்றுறார். அவர் என்ன பண்ணல, அவங்களை நிராகரிக்கிறார். ஏன்னா சத்திரிய தர்மப்படி பார்த்தோம் அப்படின்னா நரகாசுரன் கடத்தி வச்சிருக்கிற பெண்களை என்ன பண்ணக்கூடாது, ஏத்துக்கிட்டா அது சத்திரிய தர்மம் கிடையாது. ஆனா பக்த வாத்சல்யத்தை பகவான் நிரூபிக்கிறார். எந்த நிலையில இருந்தாலும் என்னுடைய பக்தன் தான். அவங்களுடைய பக்தியை ஏத்துக்கிட்டு என்ன பண்ற, இந்த 16,100 பெண்களையும் தன்னுடைய மனைவிகளா பகவான் ஏத்துக்கிறார். யார் பண்ணுவா இத? சோ பகவானுடைய கருணை தான் இதுக்கு. மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். நரகாசுரன் பல அரசகுமாரிகளை கடத்தி சென்று தன் அரண்மனையில் சிறை வைத்திருந்தான். ஆனால் அவனை கொன்று அவனது அரண்மனைக்குள் புகுந்த பகவானை கண்டதும் ஆனந்தத்தால் உற்சாகமடைந்த இளவரசிகள் அனைவரும் அவரது மனைவிகளாக தங்களையே அவரிடம் ஒப்படைத்தனர். அந்த இளவரசிகள் தங்களுடைய தந்தைகளின் பாதுகாப்பிலிருந்து அசுரனால் கடத்தி செல்லப்பட்டதால் அவர்களை மணக்க வேறு யாரும் சம்மதிக்க மாட்டார்கள். பகவானாக பார்த்து அவர்களை மணந்தால்தான் உண்டு. தந்தையின் பாதுகாப்பில் உள்ள பெண்கள் வேத முறைப்படி கணவனின் பாதுகாப்பிற்கு மாற்றப்படுகின்றனர். இந்த இளவரசிகள் அனைவரும் தந்தையின் பாதுகாப்பில் இருந்து முன்பே கடத்தி செல்லப்பட்டதால் பகவானை தவிர வேறு எவரையும் அவர்கள் மணப்பது கடினம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் சூரியனை போன்றவர். சூரியன் எந்த இடத்துல இருந்து தண்ணி அது கிரகிச்சாலும் சரி, அதற்கு எந்த கலங்கமும் ஏற்படாது. அது நல்ல தெளிந்த நீரோடையில இருக்கிற தண்ணியை மட்டும்தான் கிரகிக்கும் கிடையாது. சாக்கடையில இருக்கிற தண்ணியை கிரகிச்சாலும் சரி, அதனால சூரியன் கலங்கம் அடைகிறது கிடையாது. அப்படிப்பட்டவர் பகவான். யார் பக்தி பண்ணாலும் சரி, எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறவங்க பக்தி பண்ணாலும் சரி, அவங்க பக்தர்களா பகவான் ஏத்துக்கிறாரே தவிர, இந்த மாதிரி குணம் இந்த மாதிரி இருக்கிறவங்க, கீழ்நிலையில இருக்கிறவங்க போய் பகவானை போய் சேர்ந்தாங்களே அப்படிங்கிறதுனால பகவானுடைய பெருமை ஒரு நாளும் குறைய போறது கிடையாது. அதனாலதான் அவங்க மிருகமா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன பூச்சிகளா இருந்தாலும் சரி, பகவான் ஏத்துக்கிறார். எந்த நிலையில ஒருத்தர் பக்தி பண்ணாலும் பகவான் அவங்கள ஏத்துக்கிறார். இங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ஒரு பெண் எப்பவுமே பாதுகாக்கப்படணும். பெண் பாதுகாப்பு இல்லாம இருக்கவே கூடாது. ஒண்ணு பிறந்து வளர்ந்து தந்தையால பாதுகாக்கப்படணும். அதுக்கப்புறம் தந்தையுடைய பாதுகாப்பிலிருந்து கணவனுடைய பாதுகாப்புக்கு தான் போகணும். ஹாஸ்டல் வார்டன் பாதுகாப்புக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா இன்னைக்கு எல்லா நிலைமை தலைகீழா போச்சு. இன்னைக்கு பெண்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தந்தைக்கும் என்ன கிடையாது, அந்த பொறுப்பு கிடையாது. கணவனும் அந்த பொறுப்பை தவற விட்டுறார். 2 பேரும் பாதுகாக்கிறது கிடையாது பெண்களை. அரசாங்கம் பாதுகாக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க.
அரசாங்கம் எல்லாம் பெண்கள் எல்லாம் பாதுகாக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு போலீஸ் போட்டு நிற்க முடியுமா? ம்? ரொம்ப கஷ்டம். ஆனா பெண் எப்பவுமே பாதுகாக்கப்பட வேண்டிய நபர். குழந்தைகள் எப்படி பாதுகாக்கப்படணுமோ அந்த மாதிரி பெண்களும் பாதுகாக்கப்படணும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. குழந்தைங்களை கொண்டு போய் எங்க விட்டுறாங்க? நர்சரியில அங்க குழந்தைகள் காப்பகத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. பெண்கள் பல்வேறு நிலைகள்ல பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. கல்லூரிகள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹாஸ்டல். முன்னாடியெல்லாம் ஹாஸ்டல் கொஞ்சம் இப்ப இருக்கிற நிலைமையை கம்பேர் பண்ணும்போது ஹாஸ்டல் பரவாயில்ல போல இருக்கு. இப்பெல்லாம் யாரும் ஹாஸ்டல்ல கூட இருக்கிறது இல்லையா? எல்லாரும் தனியா வீடு எடுத்து தங்கிக்கிறாங்களா? அங்க பலவிதமான தவறுகள் நடக்கிறதா நிறைய நியூஸ் எல்லாம் வருது. பெரிய நகரங்கள்ல மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஊர்கள்ல கூட இந்த மாதிரி தனித்து தங்கறதுக்கான அது என்னமோ ஒரு பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி தங்குறதுக்கு அந்த பேர் கூட எனக்கு தெரியல. அங்க வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தங்கலாமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கா. பெண்கள் மட்டும் இல்லாம அதுவும் தெரிஞ்ச பெண்ணோட தங்குறதுன்னா வாடகை குறைச்சது. வாடகை ஏதோ தெரியாத பெண்ணோட தங்கணும்னா வாடகை அதிகம் கொடுக்கணும். என்னென்னமோ ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது என்னவோ சொல்றாங்க. சோ கலிகாலம் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க யாருன்னே தெரியாது. யாரோ 4-5 பேர் கூட்டமா தங்கி இருக்காங்க. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க யாரையும் தெரியாது, கேட்க மாட்டாங்க. முன்னெல்லாம் ஊர்ல வந்து யாராவது ஒரு புதுசா ஒருத்தர் வந்தாலே ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். யாரோ ஒருத்தர் புதுசா இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருந்த காலமும் இருந்தது. அதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருந்த போதும் இருந்தது. வீட்டுல விருந்தாடி வந்துட்டாங்கன்னா தெரு ஃபுல்லா கேட்பாங்க, யார் உங்க அத்தை வந்திருக்காங்களா, யார் உங்க சித்தப்பா வந்திருக்காங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டுருவாங்க. அப்போ ஆமா ஆமான்னு எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே போகணும். அப்படி இருந்த காலமும் இருந்தது. ஆனா இப்ப பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக கணவனுக்கு அப்புறம் அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, வயதானதுக்கு அப்புறமும் அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வளர்ந்த மகனுக்கு இருக்கு. பெண் எப்பவுமே தனித்து இருக்க கூடாது. ஒண்ணு சின்ன குழந்தையில இருந்து திருமணம் முடிகிற வரைக்கும் தந்தையுடைய பாதுகாப்புல இருக்கணும். அதுக்கப்புறம் கணவனுடைய பாதுகாப்புல இருக்கணும். கணவனுக்கு அப்புறம் அவன் வளர்த்த மகனுடைய பாதுகாப்புல இந்த பெண் இருக்கணும். சோ பெண் எப்பவுமே பாதுகாப்பு இல்லாம இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா வர பிரச்சனைகளை நம்ம இன்னைக்கு கண்கூடா பார்க்கலாம். நரகாசன் நல்லதானே மாதாஜி பண்ணிருக்காரு. அவளுக்கெல்லாம் அவ்வளவு டைரக்டா பகவானுடைய இது கிடைச்சது. அப்படிதானே மாதாஜி? நீங்க உத்தவர் மாதிரி பாக்குறீங்களா? இல்ல மாதாஜி பாருங்களேன், அவளுக்கு அத்தனை பேருக்கும் ஒரே டைம்ல பகவானோட இது 16,100 கிடைச்சது. பேருக்கும் கரெக்டா. அந்த அசுரனோட அந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்தது. நல்லது எப்படி அந்த கல்யாணம் நடக்கிறதா 16,100 பகவான் தன்னை விரிச்சுக்கிறாராம். அந்த இளவரசி கொஞ்சம் ஹைட்டா இருந்தா இவரும் கொஞ்சம் ஹைட்டா இருப்பாராம். குள்ளமா இருந்தா அவர் ஹைட்டுக்கு சரியா இருப்பாராம். குண்டா இருந்தா கொஞ்சம் குண்டா இருப்பாராம். கொஞ்சம் ஒல்லியா இருந்தா இவரும் ஒல்லியா இருப்பார். பேர் வந்து அவ்வளவு மேட்சிங்கா இருக்கும். அந்த மாதிரி பகவான் தன்னை 16,100 விரிச்சு 16,100 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால இந்த 8 இளவரசிகள் 8 ராணிகள் தனி. நம்ம கூட நேற்று குரூப்ல பேர் போட்டிருந்தாங்க. 8 பிரின்சிபல் குயின்ஸ் தனி. இவங்க 16,100 பேரும் அந்த நரகாசுரனுடைய பாதுகாப்புல வைக்கப்பட்டிருந்தாங்க. அவனால கடத்தி வைக்கப்பட்டிருந்தாங்களா பகவான் திருமணம் செஞ்சுக்கிறார். அப்புறம் 16,108 அரண்மனைகள். ஒவ்வொரு அரண்மனைகளுடைய அந்த விஸ்தாரம் எல்லாம் நம்ம 10வது காண்டத்துல படிக்கலாம். இல்லை இந்த இதுலயே நமக்கு வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். ஆசாம் முகூர்த்த ஏகஸ்மின் நானாகாரேஷு யோஷிதாம் சவிதம் ஜக்ருஹே பாணீன் அனுரூபக ஸ்வமாயயா. அந்த இளவரசிகள் அனைவரும் வெவ்வேறு அறைகளில் வைக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு இளவரசிக்கும் பொருந்தும் வகையில் பகவான் தமது உடலை வெவ்வேறாக விரிவடைய செய்து கொண்டார். தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக முழு சடங்குகளுடன் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பாத்தீங்களா, பகவான் என்ன பண்றார்? அவங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய உடல்ல 16,100 வடிவங்கள்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி பகவான் தன்னை வச்சுக்கிறார் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளை தந்த பிரபுபாதற்கு ஜெய். பகவானின் எண்ணற்ற விரிவுகளை பற்றி பிரம்ம சமீதையில் 5.33 பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. அத்வைத்தம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆதித்யம் புராண புருஷம் ஆதித்யம் கிடையாது, ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபமதுர்லபமாத்ம பக்தோ
கோவிந்தமாதிபுருஷம் தமஹம் பஜாமி. என வழிபாட்டுக்குரியவரான பகவான் கோவிந்தன் மூல முழுமுதற் கடவுள் ஆவார். நித்திய ரூபங்களை கொண்டவர்களும் குறையற்றவர்களும் ஆதி ஆனவர்களும் எல்லையற்றவர்களுமான அவரது எண்ணற்ற விரிவங்களில் இருந்து அவர் வேறுபட்டவர் அல்ல. அவர் ஆதி புருஷர் என்ற போதிலும் எப்பொழுதும் இளமையுடனும் பசுமையுடனும் காணப்படுகிறார். தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக ஸ்வயம் பிரகாச வடிவங்களாகவும் பிறகு பிராப வடிவங்களாகவும் வைபவ வடிவங்கள் வடிவங்களாகவும் தம்மை அவரால் விரிவடைய செய்து கொள்ள முடியும். இவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள் அல்ல. வெவ்வேறு அறைகளில் இருந்த இளவரசிகளை மணப்பதற்காக பகவான் தம்மை விரிவடைய செய்து கொண்ட வடிவங்கள் ஒவ்வொரு இளவரசிக்கும் பொருந்தும் வகையில் சிறு சிறு வேறுபாடுகளை கொண்டிருந்தன. இவர்கள் பகவானின் வைபவ விலாச ரூபங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த ரூபங்கள் பகவானின் அந்தரங்க சக்தியான யோக மாயினால் உருவாக்கப்பட்டவையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போகிற விஷயங்கள். ஸ்வயம் பிரகாச அப்படின்னா யாரு? பிராபவ, அதுக்கப்புறம் வைபவ, இன்னொரு என்னது லாஸ்ட் வைபவ விலாச. சோ பகவானுடைய ஸ்வயம் பிரகாஷ அப்படிங்கிற ரூபங்கள் பகவானுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக விரிவடையக்கூடிய ரூபங்கள் நம்ம பார்க்கலாம். பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களா விரிச்சுக்கிறார். அத்வைத்தம், அச்சுதம், அநாதிம், அனந்த ரூபம். அனந்த ரூபம்னா எண்ணற்ற ரூபங்களா தன்னை பகவான் விரிச்சுக்கிறார். ஆக இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டவங்க கிடையாது. ஆக இங்க அதே கிருஷ்ணர் இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பலராமர், சங்கர்ஷ்ணர், அனிருத்தர், பிரத்யும்னர் அப்படி விரியும் போது வேறு வேறு பெயர்கள் அவருக்கு ஏற்படுது இல்லையா? பலராமருடைய லீலைகள் தனி, சங்கர்ஷ்ணருடைய லீலைகள் தனி. சங்கர்ஷ்ணரை வழிபடுறவங்க இருக்காங்க, பலராமரை வழிபடுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பகவான் தான் அப்படின்னாலும் அவங்களுடைய பெயர் லீலைகள் எல்லாம் தனித்தனி. ஆனா இங்க கிருஷ்ணர் 16,100 யாரு? கிருஷ்ணர் தான், வேறு பேர்லாம் கிடையாது. 16,100 பேரும் யாரு? கிருஷ்ணர். புரியுதா? அந்த விரிவங்கங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு? எல்லாமே ஸ்வயம் கிருஷ்ணர் தான். எல்லாமே ஸ்வயம் கிருஷ்ணர் தான். சோ அதனால இவர்கள் எல்லாம் பகவானின் வைபவ விலாச. பகவானுடைய வைபவம் அப்படின்னா பகவானுடைய லீலைகள், வைபவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி அழைக்கப்படுகிறார்கள் இவங்க 16,100 பேரும். ஆனா உருவத்துல எப்படி இருக்காங்க? சின்ன 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 வித்தியாசங்கள் இருக்காங்க. ஒரு கிருஷ்ணர் கொஞ்சம் குண்டா இருக்காரு, ஒரு கிருஷ்ணர் கொஞ்சம் ஹைட்டா இருக்காரு, ஒரு கிருஷ்ணர் கொஞ்சம் கரெக்டா சரியான ஒரு ஹைட்டு வெயிட்டுமா இருக்காரு. ஏன் அப்படின்னா அந்தந்த இளவரசிகளுக்கு ஏத்த மாதிரி பகவான் தன்னை விரிவடைய செய்கிறார். அப்புறம் அவங்க எல்லாருக்கும் எப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க தனித்தனி அரண்மனைகள். அந்த தனித்தனி அரண்மனைகள்ல எல்லா வசதிகளோடையும் அவங்க இருந்தாங்க. தாஸ் அபத்யானி அஜனயத் ஆத்ம துல்யானி சர்வதக ஏகைகஸ்யாம் தச தச பிரகிருதே விபுபூஷயா. தனது உன்னத அம்சங்களுக்கு ஏற்ப தம்மை அவர் விரிவடைய செய்து கொள்வதற்காக அவர்கள் ஒவ்வொருவரிடமும் தமது சொந்த குணங்களையொத்த 10 மகன்களை பகவான் பெற்றார். சோ இதுலயும் எல்லாரும் ஈக்குவல். ஒருத்தருக்கு 4 குழந்தை, ஒருத்தருக்கு 5 குழந்தைலாம் இல்ல, எல்லாருக்கும் ஒரே கணக்கு. எல்லாருக்கும் 10 குழந்தை, 10 மகன்கள், ஒரு பெண் குழந்தை. அந்த மாதிரி பகவானுக்கு ஒவ்வொரு ராணி கிட்டையும் 11 குழந்தைகள் இருந்தாங்க. இங்க ஒரு பெண் இங்க கொடுக்கப்படல, ஆனாலும் ஒரு பெண் இருக்கிறதுங்க. இல்ல 10 sons 1 daughter. 10 மகன்கள். மகன்கள் மட்டும் 10 பேர், 10 பேர் 1 daughter அப்படி இருந்தாங்க. காலமாகத சால்வாதீன் அநீகைரும் ததஹ புரம் அஜீகனத் ஸ்வயம் திவ்யம் ஸ்வபும்சாம் தேஜ ஆதிஷத். மகதராஜனான காளயவனனும் சால்வனும் மதுராபுரியை தாக்கினர். ஆனால் பகவான் தமது சொந்த ஆட்களின் வீரத்தை காட்டுவதற்காக நகரத்தை சூழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய வீரர்களை தாமே கொல்வதிலிருந்து பகவான் விலகி இருந்தார். சோ எப்ப பார்த்தாலும் மதுராவை என்ன பண்ணிட்டே இருக்காங்க?
கம்சனை அழிச்சாச்சு. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து அந்த மதுராபுரிய தாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த திசையில இருந்தும் எப்பவுமே ஒரு தாக்குதல் அங்க வந்துகிட்டே தான் இருக்கு. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் ஹரே மாதாஜி. கிருஷ்ணன். பொருளுரை சில பிரபாதுக்கு ஜெய். ஒரு செகண்ட் சார். ஹரே கிருஷ்ணா. கம்சன் இறந்த பிறகு காளையவனன், ஜராசந்தன் மற்றும் சால்வன் ஆகியோரின் வீரர்கள் மதுராபுரியை சூழ்ந்து கொண்டனர். அப்பொழுது நகரத்தை விட்டு பகவான் பயந்து ஓடியவர் போல் காணப்பட்டார். இதனால் அவர் போரில் இருந்து பயந்து ஓடியவர் ரன்சோர் என்று அழைக்கப்பட்டார். உண்மையில் தமது சொந்த ஆட்களான பீமன் மற்றும் முசுகுந்தன் முதலான பக்தர்களை கொண்டு அவர்களை பகவான் கொல்ல விரும்பினார். காளையவனும் மதகராஜனும் முறையே மகராஜன். முசுகுந்தனாலும் பீமன். ஓகே, படிங்க. ஹரே கிருஷ்ணன். முறையே முசுகுந்தனாலும் பீமனாலும் கொல்லப்பட்டனர். இத்தகைய செயல்களினால் சுயமாக தம்மால் சாதிக்க முடியாததை போல காட்டிக்கொண்ட பகவான் தமது பக்தர்களால் அவர்களை கொல்ல முடியும் என்பதை காட்டி அவர்களின் வீரத்தை அவர் வெளிப்படுத்த விரும்பினார். நமது பக்தர்களுடன் பகவான் கொண்டுள்ள உறவு ஆனந்தமயமானது ஆகும். உண்மையில் பிரம்மாவின் வேண்டுகோளின்படி துஷ்டர்களை கொல்லவே பகவான் அவதரித்தார். ஆனால் இப்பெருமையை சில சமயங்களில் பகவான் தமது பக்தர்களுடன் பகிர்ந்து கொண்டார். குருஷேத்திர யுத்தம் பகவானால் திட்டமிடப்பட்டதாகும். ஆனால் தம் பக்தனான அர்ஜுனனுக்கு அப்பெருமையை அழிப்பதற்காக நிமித்த மாத்திரம் பவஸ்வய சாட்சின் பகவான் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தார். அதே சமயம் போர் செய்து குருஷேத்திர யுத்தத்தின் தனிப்பெரும் வீரன் என்ற புகழை பெறும் வாய்ப்பை அவர் அர்ஜுனனுக்கு அளித்தார். நாம் செய்ய விரும்பும் உன்னதமான செயல்களை தமது அந்தரங்க பக்தர்களின் மூலமாக பகவான் நிறைவேற்றிக் கொள்கிறார். இதுவே தமது தூய பக்தர்களிடம் பகவான் கொண்டுள்ள தனிப்பெரும் கருணையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நிமித்த மாத்திரம் அப்படின்னாக்க பகவான் என்ன நிமித்தம், அவருக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த நிமித்தத்தை செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருப்பாயாக. சவ்யசாட்சி அப்படின்னாக்க 2 கரங்களாலும் அன்புகளை எய்தக்கூடியவர் அர்ஜுனன். நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னா ஆவாயாக அப்படின்னு இருக்கும். ஆயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? பவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சின்னு கூப்பிடுற கிண்டல் பண்ற கிருஷ்ணர். நீ என்ன பண்ண, என்னுடைய கருவியா இருந்தா போதும்பா. நீ 2 கையில அன்பு விடலாம், 10 கையில அன்பு விடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உன்னால என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய கருவியா இருந்தா உனக்கு பேர் புகழ் எல்லாம் உனக்கு தான் சேரப்போகுது. உனக்கு தான் நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேன். நான் எந்த பேரையும் எடுத்துக்க போறது இல்லை. குருட்சேத்திர யுத்தத்துல கிருஷ்ணருக்கு நல்ல பேரா கெட்ட பேரா? கெட்ட பேர் தான் மாதாஜி. கெட்ட பேர் கெட்ட பேர் தான். கெட்ட பேர் தான். அவர் தான் எல்லாம் தூண்டி விடுறாருன்னு. தூண்டி விடுறார். அவர் தான் எல்லாத்தையும் குழப்பிட்டார். அவர் தான் அமாவாசையை வர வச்சிட்டார். 4 முன்ன பெண்ண பண்ணார். எல்லாத்தையும் அவர் தான் குழப்பங்கள் விளைவிச்சதெல்லாம் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு கெட்ட பேர் தான். ஆனா யாருக்கு புகழ்? ஏற்பட்ட புகழ். சவ்யசாட்சின்னா அவ்வளோ ஒவ்வொரு பேரும் பார்த்தோம் அப்படின்னா மகாபாகோ அப்படின்னு சில சமயத்துல கூப்பிடுவார். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவார். சில சமயங்கள்ல பிருத்தாவின் மகனே அப்படிங்கிற பார்த்தா அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி பாண்டவா அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி எல்லாம் தனஞ்சயான்னு சொல்லுவார். எல்லாம் கிண்டல் அடிக்கிறார் பகவான். உனக்கு எவ்வளவு பேர் பத்தியா? ஆனா நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நான் தான் எல்லாரையும் கொண்டிருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஆனா பேர் எடுத்துக்கோ, எல்லா பேரும் உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சோ அர்ஜுனன் என்ன பண்ற, பக்தியோட அந்த யுத்தத்தை பண்ணது மூலமா பகவானுக்கு மிகப்பெரிய சேவையை அர்ஜுனன் பண்ணார். சம்பரம் திவிவிதம்பானம் முரம் பல்லவம் ஏவச்ச அந்யாம்ச்ச தந்த வக்ராதீன் அவதீத்காம்ச்ச காதயத். சம்பரன், துவிவிதன், வாணன், முரன், பல்லவன் முதலான அரசர்களிலும் தந்தவக்ரன் முதலான பல அசுரர்களிலும் சிலரை பகவானே நேரடியாக கொன்றார். சிலரை ஸ்ரீ பலதேவர் முதலான மற்றவர்களால் கொல்லும்படி செய்தார். முக்கியமா இந்த துவிவிதன் இவங்களெல்லாம் பலதேவர் வதம் பண்றார். இந்த துவிவிதன் இருக்கானே, இது ஒரு குரங்கு. துவிவிதன் ஒரு குரங்கு. அது என்ன ஒரு முக்கியமான விஷயம். இந்த துவிவிதன்கிட்ட நம்ம என்ன கத்துக்கணும், என்ன பாடம் நமக்கு அப்படின்னா, ஆக்சுவலா ராமருடைய
பகவான் ராமரா வந்தபோது இந்த துரியோதனன் வந்து வானர சேனையில இருந்த ஒரு குரங்கு, பகவான் ராமர் சைட்ல இருந்து போரிட்ட ஒரு கொரில்லா குரங்கு. ஆனா பாருங்க, கெட்ட சகவாசம் காரணமா பகவான் கிருஷ்ணரா வரும்போது பலராமருடைய அந்த கோபியர்களை போய் அனுபவிக்கணும்னு நினைச்சுப்போம். அந்த கோபியர்கள்ட்ட போய் இந்த குரங்கு வந்து வம்பிழுக்கும் போது அப்ப பலராமர் அந்த துரியோதனை வதம் பண்றார். ஆக பக்தர்கள் அப்படிங்கிறவங்க, பக்தர்கள் சங்கத்தை விட்டு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. நம்ம கொஞ்ச நாள் பக்தி பண்ணிட்டோம், நம்ம இனிமே ஸ்ட்ராங்கா இருப்போம், நமக்கு யாரும் தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்லிட்டே உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்னா மனம் என்ன பண்ணுவோம், கவுத்து விட்டுரும். எப்படி கவுக்குன்னே தெரியாது. எப்படி இந்த துரியோதனன் வந்து ராமருக்கு சார்பா ராமருடைய அந்த வானர சேனையில போரிட்டு கடைசியில என்ன ஆச்சு, அதுக்கு புத்தி மாறி போச்சு. பலராமரை பார்த்து பல்ல காட்டி சிரிச்சுது, அந்த கோபியர்களை அபகரிக்க பார்த்தது. அப்ப பலராமர் என்ன பண்றார், வதம் பண்றார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனம் அப்படிங்கிறது எந்த சமயத்துல வேணா நம்மளை ஏமாத்தக்கூடியது. அததே பிராத்ருபுத்ராணாம் பக்ஷயோ பதிதான் நிருபான் சசாலபு குருக்ஷேத்திரம் ஏஷாம் ஆபததாம் பலைஹி. விதுரரே, பிறகு எதிரிகள் பக்கமும் உங்களுடைய சகோதர புத்திரர்கள் பக்கமும் உள்ள எல்லா அரசர்களையும் குருட்சேத்திர போர்க்களத்தில் கொல்லப்படும்படி பகவான் செய்தார். அந்த அரசர்கள் அனைவரும் பெரும் பலசாலிகள் என்பதால் போர்க்களத்தில் அவர்கள் சித்தரித்த பொழுது பூமியே அதிர்வது போல் காணப்பட்டது. அதனால்தான் அது மகாபாரத போர் அப்படின்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய போர். இப்படி எல்லாரையும் பகவான் என்ன பண்றார், ஒரே இடத்துல வதம் பண்ணார். சகர்ண துக்ஷாசன சௌபலானாம் முகமந்திரபாதேன அத ஸ்ரீயாயுஷம் சுயோதனம் சானு சரம் சயானம் பக்னோரும் ஊர்வியாம் நனந்த பஷ்யன். கர்ணன், துஷ்டாதனன் மற்றும் சௌபலன் ஆகியோரின் துர்போதனைகளின் காரணத்தினால் துரியோதனின் அதிர்ஷ்டத்தையும் ஆயுளையும் இழந்தவன் ஆனான். சக்தி வாய்ந்தவன் என்ற போதிலும் தொடைகள் உடைப்பட்டு தன் ஆதரவாளர்களுடன் தரையில் அவன் விழுந்து கிடப்பதை கண்ட பகவான் மகிழ்ச்சி அடையவில்லை. என்ன பண்றது, பகவானுக்கே அதுல வந்து இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷம் எல்லாம் இல்லை. பக்தனா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கலாம் இல்லையா, எந்த ஒரு இதுவும் இல்லாம. இல்லையே, வர முடியலையே, பக்தியை ஏத்துக்க முடியலையே, இவ்வளவு கஷ்டம் இல்லையா. அதனால்தான் பக்தி பாதை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமானது. ஆனா மனம் அப்படிங்கிறது கடுமையானதா இருக்கு. அந்த மன போராட்டத்துல இருந்து விடுபட்டு நாம பகவானுடைய பாதங்கள்ல இந்த மனதை நாம வந்து செலுத்தணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? கணிகா மாதாஜி, ஓகே. சுகமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. அர்ஜுனனின் பக்கம் இருந்தவரும் போரில் துரியோதனின் தொடைகளில் அடித்து அவனை கொல்லும்படி பீமனுக்கு அறிவுரை கூறியவருமான பகவான் திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனின் வீழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. தவறு செய்பவர்களுக்கு தண்டனை அளிக்கும்படி பகவான் கட்டாயப்படுத்தப்படுகிறார். ஆனால் தமது பின்ன பகுதிகளாக உள்ள ஜீவராசிகளுக்கு இத்தகைய தண்டனைகளை அளிப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. தீமை செய்பவர்களுக்கு அவர் இடியை போல கடினமானவரும் பக்தர்களுக்கு அவர் ரோஜா மலரை போல் மென்மையானவரும் ஆவார். தீமை செய்பவன் கெட்ட சகவாசத்தினாலும் சமய கொள்கைகளுக்கு விரோதமான துர்போதனைகளாலும் தவறாக வழிநடத்தப்படுவதால் அவன் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறான். பகவானால் நிலைநாட்டப்பட்ட சட்டங்களை மீறாமல் அவற்றை மதித்து வாழ்வதே மகிழ்ச்சிக்குரிய உறுதியான வழியாகும். மறதியுள்ள ஜீவராசிகளுக்காக வேதங்களிலும் புராணங்களிலும் இச்சட்டங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. சோ இப்படித்தான் இந்த உலகத்துல இருக்கிற பல கோடிக்கணக்கான ஜீவராசிகள் பகவானை வந்து பகிர்ந்துக்க பகவானை பார்க்காம இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கும்போது பகவான் எவ்வளவு வருத்தப்படுவார். ஆனா அதே அந்த ஜீவராசிகள் ஒரு ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல், ஆன்மீக குருன்னா யாரு, பகவானுடைய தூய பக்தர், அவருடைய வழிகாட்டுதல்ல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது பகவான் எவ்வளவு சந்தோஷப்படுவார் நினைச்சு பாருங்க.
ஏன்னா இந்த சட்டங்கள் பகவான் கொடுத்திருக்காரு, நமக்கு தான் கொடுத்திருக்காரு. பிரபாதங்க சொல்றாரு இல்லையா, வேதங்கள்ல எல்லாத்துலயும் இந்த சட்டங்களை பகவான் கொடுத்திருக்காரு. பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லணும். இப்படி சொல்லும் போது பகவான் சந்தோஷம் அடைகிறார். ஆஹா, பரவாயில்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கடுமையான இந்த பௌதிக உலகத்திலேருந்து விடுபட்டு என்னுடைய ஆனந்தமயமான உலகத்துக்கு வரத்துக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை விட பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா பகவான் 10 அடி எடுத்து வைப்பாராம். நம்ம பகவானை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா பகவான் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். சோ அதனாலதான் நாம எந்த நிலையில இருந்தாலும் சரி, நம்மளால நாம ஜபம் பண்ண முடியுது. இல்லைன்னா நம்ம மனசு என்ன பண்ணாது, நாம ஜபத்தை பண்ணவே விடாது நம்மள. சோ நம்ம சில பேர் சொல்றாங்க இல்லையா, நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது அவரே வந்து கூப்பிட்டோம், அப்புறம் நாங்க வர்றோம், நேரம் வரட்டும், கிருஷ்ணன் வந்து சொல்லட்டும் எங்களுக்கு, அப்புறம் வரோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. பகவான் வந்துட்டார். பக்தர்கள் மூலமா பகவான் வந்து என்ன பண்றார், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக பகவான் வந்து சொல்றார். சொல்லும் போது நம்ம அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம், விவேகம். சோ எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு இந்த பொருளுரை படிக்கும் போது. பகவானுக்கு சந்தோஷம் இல்லை, நம்மளெல்லாம் தண்டிச்சு நம்ம எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து. இதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா என்ன பண்றது, யாரையும் அவர் என்ன பண்றது இல்ல, வலுக்கட்டாயமா தன்னுடைய பக்தர்களா மாத்துறதுக்கு பண்றது. இப்போ மாம்பழ சீசன், நல்ல தானா கனிஞ்சு மரத்துல வர பழம் எப்படி இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். அதே கெமிக்கல் போட்டு என்னென்னமோ போட்டெல்லாம் பழுக்க வைக்கிற பழம் அப்படி இருக்கும் இல்லையா, அந்த பழத்துல எந்த சுவையும் இருக்காது. அந்த மாதிரி நாமளா மனசு மாறி பக்தி பாதையை ஏத்துக்கணுமே தவிர, பகவான் நம்மள கட்டாயப்படுத்தி நீ இந்த பக்தியை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது கிடையாது. நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. சுதந்திரத்தை நாம சரியா பயன்படுத்திக்கணும். கியான் புவோயம் ஷபிதோருபாரோ யத் துரோண பீஷ்மார்ஜுன பீமமூலைஹி அஷ்டாதாச ஷௌஹீனிகோ மதம் சைத் ஆஸ்தே பலம் துர்விஷகம் யதூனாம். குருக்ஷேத்திர யுத்தத்தின் முடிவில் பகவான் கூறினார், துரோணர், பீஷ்மர், அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகியோரின் உதவியால் பூமிக்கு பெரும் பாரமாக இருந்த 18 அக்ஷௌணிகளை கொண்ட படைபலம் இப்பொழுது குறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் என்ன இது, அதிக பூபாரத்தை ஏற்படுத்தக்கூடியதும் என்னிலிருந்து பிறந்ததுமான எதுவம்சம் இன்னமும் இருக்கிறதே. இதுதான் வந்து மோஷல நிலை. ஏன்னா பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு தான் பகவான் அவதரிச்சார். பூமி பாரத்தை குறைச்சிட்டார். ஜராசந்தன் முதலான அசுரர்களை, கம்சன் முதலான அசுரர்களை வதம் பண்ணார். அப்புறம் குருக்ஷேத்திர யுத்தத்துல 18 அக்ஷௌணி சேனைகள், இந்த பக்கம் 11 அக்ஷௌணி, இந்த பக்கம் 7 அக்ஷௌணி. பாண்டவர்கள் பக்கம் 7 தான், இந்த பக்கம் 11 அக்ஷௌணி. இந்த 11 அக்ஷௌணில நாராயண சேனையும் அடங்கும், பகவானுடைய சேனையும் அதுல அடங்கும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா அந்த லீலை, கிருஷ்ணர் படுத்திருக்கார், 2 பேரும் வராங்க, துரியோதனும் வரான், அர்ஜுனனும் வராங்க. சோ அப்போ கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணனை மட்டும் கேட்கிறாரு, துரியோதனன் வெறும் அலை வச்சு என்ன பண்ண போறோம், இந்த படைபலம் எனக்கு போதும் அப்படிங்கிறான். இந்த நாராயண சேனை யார் பக்கம் போச்சு, துரியோதனன் பக்கம். சோ எல்லாரையும் சேர்த்து பகவான் என்ன பண்ணார், இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல ஒரே ஷாட்ல முடிச்சுட்டார். ஆனா அப்புறம் நினைச்சு பாக்குறாரு, இத்தனை பேரை அழிச்சும் பூமி பாரம் குறையிலே, ஏன்னா என்னால ஏற்படுத்தப்பட்ட எதுவம்சம் பல்கி பெருக்கி இருக்காங்களே. ரொம்ப அந்த பொருளுடைய அருமையா கொடுத்திருப்பார். சோ ஜனத்தொகை அதிகரிப்புன்னா என்ன, எதுக்காக பகவத் பக்தர்கள், அவங்க எல்லாம் பகவானுடைய பக்தர்கள் தான், பகவானுடைய விரிவங்கங்கள் தான், ஆனாலும் எதுக்காக அவங்க பூமிக்கு பாரம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா இப்ப நம்ம படிக்க போறோம். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி இதுல கொடுத்திருக்காருல்ல மாதாஜி, துரோணர், பீஷ்மர் அப்படின்னு அவாளையும் சேர்த்துட்டு இருக்கா. ஆகியோரில் உதவியால் பூமிக்கு பெரும்பாரமாக இருந்த 18 அசோகணிகளை கொண்ட ஆமா, படைபலம் அவங்களும் தானே இப்படி இந்த பக்கம் அழிச்சாங்க இல்லையா, இந்த பக்கம் பீஷ்மர் துரோணர். இந்த ஆமா. பக்கம் ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜி. மக்கள் தொகை அதிகரிப்பால் உலகச் சுமை அதிகரித்து யுத்தங்களும் மற்ற அழிவுகளும் நிகழ்கின்றன என்பது தவறான வாதமாகும். உலகச் சுமை ஒருபோதும் அதிகரிப்பதில்லை. உலகிலுள்ள மனிதர்களை விட பூமியிலுள்ள பாரமான மலைகளும் சமுத்திரங்களும் அதிக ஜீவராசிகளை கொண்டுள்ளன. எனினும் அவற்றின் சுமை அதிகரிக்கவில்லை. பூமியிலுள்ள மொத்த ஜீவராசிகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தால் அதில் மனிதர்களின் எண்ணிக்கை மொத்தத்தில் 5% தாண்டாது என்பது நிச்சயம். மனிதர்களுடைய பிறப்பின் எண்ணிக்கை அதிகரிக்குமானால் பிற ஜீவராசிகளுடைய பிறப்பும் எண்ணிக்கையும் அதற்கேற்ப அதிகரிக்கும். மிருகங்கள், நீர்வாழினங்கள், பறவைகள் முதலான தாழ்ந்த ஜீவராசிகளின் பிறப்பின் எண்ணிக்கை மனிதர்களிடம் மிக அதிகமாகும். பகவானின் சட்டப்படி பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
மேலும் உண்மையாகவே ஜீவராசிகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமானால் அவற்றின் உணவுக்கான ஏற்பாட்டையும் பகவானால் அதிகரிக்க செய்ய முடியும். எனவே பூபாரம் அதிகரிக்கும் என்ற கேள்விக்கு இடமில்லை. பகவானின் விருப்பங்களுக்கு எதிராக செயல்படுவதால் தர்ம லக்னா கர்ம தர்ம கிளானி லகானி கிளானி பூமியின் தர்ம கிளானி தர்ம கிளானி பூமியின் பாரம் அதிகரிக்கிறது. துஷ்டர்களை அழிப்பதற்காகத்தான் பகவான் உலகில் தோன்றினார். பொருளாதார நிபுணர்கள் கூறுவது போல் ஜனத்தொகை அதிகரிப்பினால் அல்ல. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றிய பொழுது அவரது விருப்பத்தை மீறிய துஷ்டர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது. பகவானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே பௌதீக படைப்பு உள்ளது. பகவானின் ராஜ்யத்துக்குள் நுழைய தகுதியற்ற பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அதில் புகும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதே பகவானின் விருப்பமாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் ராஜ்யத்துக்குள் புகுவதற்கு வாய்ப்பு அளிப்பதற்காகவே பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டுள்ளன. எனவே பகவானுடைய ஏற்பாட்டின்படி அவர்களுடைய பராமரிப்புக்கு போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே பூமியில் ஜனத்தொகை அதிகரிக்கக்கூடும் என்ற போதிலும் அவர்கள் துஷ்டர்களாக இல்லாமல் இறையுணர்வு உள்ளவர்களாக இருப்பார்களானால் அத்தகைய ஒரு சுமை பூமி தேவிக்கு இன்பத்தையே அளிக்கிறது. இரு வகையான சுமைகள் உள்ளன. ஒன்று மிருகச்சுமை, மற்றது அன்பு சுமை. மிருகச்சுமையை பொறுத்து கொள்ள முடியாது, ஆனால் அன்பு சுமை இன்பத்திற்கு காரணமாக உள்ளது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி அன்பு சுமையை நடைமுறைக்கேற்ற வகையில் பின்வருமாறு விவரிக்கின்றார். இளம் மனைவியின் மீதுள்ள கணவனின் சுமை, தாயின் மடியிலுள்ள குழந்தையின் சுமை மற்றும் வணிகனின் மீதுள்ள செல்வ சுமை போன்றவை உடல் சுமைகளாக இருக்கக்கூடும் என்றாலும் அவை இன்பத்திற்கு காரணமாக உள்ளன. இத்தகைய சுமைகள் இல்லாத பொழுது உண்மையான அன்பு சுமையை விட பாரமாக உள்ள பிரிவு சுமையை ஒருவர் உணரக்கூடும். யது வம்சத்தின் சுமையை பற்றி குறிப்பிட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையில் மிருகச் சுமையிலிருந்து வேறுபட்ட ஒன்றை குறிப்பிட்டார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குடும்ப அங்கத்தினர்கள் கோடிக்கணக்கில் இருந்ததால் அது பூமியின் ஜனத்தொகையில் பெரும் அதிகரிப்பு என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் பகவானின் உன்னதமான விரிவங்கங்கள், பூமியின் பெரும் இன்பத்திற்கு காரணமானவர்களாவர். பூமியின் பாரத்துடன் அவர்கள் தொடர்புபடுத்தி குறிப்பிட்ட பகவான் உண்மையில் அவர்களுடைய மறைவைத்தான் குறிப்பிட்டார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் வெவ்வேறு தேவர்களின் அவதாரங்கள் ஆவார். பகவானுடன் அவர்களும் பூமியிலிருந்து மறைந்து விடுவதாக இருந்தது. யது வம்சத்தின் தொடர்பாக பூமியில் ஏற்படும் பாரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய பிரிவினால் ஏற்படும் பாரத்தையே பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி இம்முடிவை உறுதி செய்கின்றார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புரியுதா? சோ நம்மளை விட மனிதர்கள் தான் உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள், நாம வாழ்றதுக்கு தான் இந்த பூமி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல எத்தனை எறும்பு இருக்கு, நம்ம வீட்டுல எத்தனை மனுஷங்க இருப்போம், எறும்பை தவிர எத்தனை ஜீவராசிகள் நம்ம வீட்டுல இருக்கு யோசிச்சு பாருங்க. எத்தனை பல்லி இருக்கு, எத்தனை கரப்பாம்பூச்சி இருக்கு, மற்ற சின்ன சின்ன புழு பூச்சிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வீட்டுல மனுஷங்க ஜாஸ்தியா இருக்கோமா, அவங்க ஜாஸ்தியா இருக்காங்களா? அவங்கதான் மாதாஜி. அந்த எண்ணிக்கை தான் அதிகம். அந்த மாதிரி பூமியில பார்த்தோம் அப்படின்னாக்க 84 லட்சம் ஜீவராசிகள்ல 4 லட்சம் தான் மனித இனங்கள், அதாவது 4 லட்சம் பிரிவினர் தான் மனித இனங்கள். ஆனா அந்த 80 லட்சம் ஜீவராசிகளுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா அது எத்தனையோ கோடான கோடி இருக்கும். மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட அதனுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமா இருக்கும். பிரபுபா சொல்றார் 5% தான் மனிதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்றார். 5% தான் நம்ம இருக்கோம். ஆனா இந்த 5% மனிதனுக்கு இருக்கிற பேராசை இருக்கே, அது எல்லாத்தையும் தாண்டது. ஏன்னா அந்த ஜீவராசிகளுக்கு உண்டான எல்லாத்தையும் பகவான் தான் பராமரிக்கிறார். இது என்ன ஸ்லோகம்? உபனிஷத் ஸ்லோகம் இருக்கா? ஞாபகம் வருதா? நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகுனான் யோ இததாதி காமான். சோ பகவான் நித்தியமான ஜீவராசிகள்ல பரம நித்தியமானவர், சேத்தனமானவர்கள்ல அவர் பரம சேத்தனமானவர். அவர் ஒருத்தர் தான். ஆனா கோடான கோடி ஜீவராசிகளுடைய விருப்பத்தையும் அவர் தான் நிறைவேற்றுறார். சுதான் சொல்றாங்க இல்லையா, மரம் வச்சவங்க தண்ணி ஊற்றுவான் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. உண்மை இதெல்லாம் பகவான் தான் எல்லாருக்கும் உணவளிக்கிறார். காட்டுல இருக்கிற யானைக்கு போய் நம்ம சாப்பாடு கொடுக்கறது இல்லை, நம்ம வீட்டுல இருக்கிற எறும்புக்கு நாம சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அதுக்கு என்ன வேணுமோ பகவான் அந்தந்த ஜீவராசிகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பகவான் தான் பராமரிக்கிறார். நம்ம யாரையும் ஒன்றும் பராமரிக்கல. சோ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ 2 விதமான சுமைகள், ஒண்ணு அன்பு சுமை, இன்னொன்னு தேவையில்லாத ஒரு சுமை. பூமியில இருக்கிற மக்கள்லாம் பகவத் பக்தர்களா இருக்கும்போது பூமி தாய் எத்தனை ஜனத்தொகை அதிகரிச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க.
தாய்க்கு வந்து ஒரு மகன் சுமையே கிடையாது. குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு தாய் வந்து அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் இருக்கிற பெண்கள் மாதிரி எல்லாம் அது எந்த உதாரணமும் இப்ப சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. இல்லையா? சோ ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். அந்த ரீல்ஸ்ல வந்து ஒரு பெண் டெலிவரிக்கு போற மாதிரியும் அவருடைய கணவன் வாடா போடலாம் பேசுறாங்க கணவனை. அப்போ அந்த கணவன் கிட்ட அந்த பொண்ணு கேக்குறா, ஏண்டா நான் இப்போ வந்து குழந்தை பெத்து நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னாக்கா நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறான். அவன் சொல்றான், இல்ல இல்ல நீ இருப்ப, நீ 100 குழந்தை பெத்துப்ப. உடனே அவனை போட்டு அடிக்கிறா. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நான் ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கே இப்படி கஷ்டப்படுறேன், உனக்கு 100 குழந்தை வேணுமான்னு போட்டு அடி. சோ பெண்களுடைய மனதுல இப்ப என்ன கொண்டு வர்றாங்க, குழந்தை பெற்றுக்கொள்வது ஒரு சுமை, குழந்தைய வளர்க்கறது ஒரு சுமை, இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. அந்த நாள்ல தாய் பாசம் அதெல்லாம் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே நெகட்டிவா கொண்டு போறாங்க. அப்படியே நெகட்டிவா கொண்டு போறாங்க. நாம எதுக்கு தியாகம் பண்ணணும், நான் எதுக்கு என்னுடைய சந்தோஷம் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் கடைசியில சாப்பிடணும், நான் ஏன் எனக்கு பிடிச்சதை முதல்ல சாப்பிடக்கூடாது, நான் ஏன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடணும். யார் கட்டாயப்படுத்தலாம், நாமளே ஏத்துனது. யாராவது சமைச்சு வச்சு முதல்ல உட்காந்து சாப்பிடுவாங்களா, நான் தான் முதல்ல சாப்பிட போறேன் அப்படின்னு சாப்பிடுவாங்களா? குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்க சாப்பிட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்தாலே நமக்கு வயிறு நிறைஞ்சுது. அப்புறம் மிச்சம் இருக்கிறத சாப்பிடும்போது நமக்கு நிறைவா இருக்கும். அது எனக்கு இல்லையே, இது இல்லையே, எனக்கு வடை ஒண்ணுதானே கிடைச்சது, எனக்கு பாயசம் ஒரு துணி தான் கிடைச்சது, எல்லாத்தையும் இந்த குழந்தைகள் சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் தான் வீடியோவா போடுறாங்க, இப்படிலாம் தான் போடுறாங்க. ஏன்னா இளம் பெண்களுடைய மனதை என்ன பண்றாங்க, அப்படியே ஆப்போசிட்டா மாத்துறாங்க. எதுக்கு வந்து சமயக்கட்டிலேயே நான் வந்து எதுக்காக என்னுடைய லைஃபை வந்து நான் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கணும், ஸ்பாயில் ஆகும். குடும்பத்தை பராமரிக்கிறது இன்னைக்கே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சோ எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, தாய்க்கு என்னைக்குமே வந்து குழந்தைகள் பாரம் கிடையாது. ஆனா அதே குழந்தை முரடனா இருந்தா அந்த தாயால என்ன பண்ண முடியாது, பொறுத்துக்க முடியாது. இந்த மாதிரி பூமிக்கு வந்து பகவத் பக்தர்களா எல்லாரும் இருக்கும்போது பூமிக்கு ஒரு பாரமும் கிடையாது. ஆனா அசுர ஜனத்தொகை தான் பூமிக்கு பாரம். அப்போ அந்த அன்பு சுமை அப்படிங்கிறது இல்லாம போய் அவங்கள பிரிஞ்சிருக்கிறது ஒரு பாரம் இருக்கு. 2 விதமான பாரம். ஒண்ணு அசுர பாரம், இன்னொன்னு என்ன பாரம், அந்த அன்பான சுமை தனக்கு இல்லாம, குழந்தை இல்லாம எத்தனை பேர் வந்து இன்னைக்கும் என்ன பண்றாங்க, குழந்தை இல்லையேன்னு வருத்தப்படுற தம்பதிகள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த பக்கம் அது பாட்டுக்கு அதுவும் இருக்கு. அந்த மாதிரி அந்த சுமை எனக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. தத்து எடுத்துக்கிறாங்க, வளர்க்குறாங்க, அதெல்லாமும் பண்றாங்க. சோ அந்த பாரம் தான் இப்ப பூமி தாய்க்கு இருக்கு. ஏன் வந்து எதிர்குலத்தை பகவான் வந்து வைண்ட் அப் பண்ணார், எதுக்காக அவங்க எல்லாரையும் வந்து திரும்ப அனுப்பிச்சார் அப்படின்னா, பகவானை எப்படி யாராலையும் அழிக்க முடியாதோ அந்த மாதிரி எதுக்குள்ளையும் யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா இந்த உலகத்துடைய நியதி என்ன, யாரும் நிரந்தரமா இங்க இருக்க முடியாது. துக்காலயம் அசாஸ்வதம், யாரும் இங்க நிரந்தரமா நிச்சயமா இருக்க முடியாது. சோ பகவான் என்ன பண்றார், இதையும் ஒரு லீலையா பண்ணி அவங்க எல்லாரையும் என்ன பண்றாரு, அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காரு. தேவர்களா வந்தவங்க தேவர்களுடைய அந்த சொர்க்கலோகங்களுக்கு போறாங்க, வைகுண்டத்துல இருந்து வந்தவங்க வைகுண்டத்துக்கு போறாங்க. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து அந்தந்த இடத்துக்கு திரும்ப போறாங்க. புரியுதா? அது கிளியரா தான் வந்து மோஷல லீலை. இந்த பகவானுடைய கடைசியான அந்த இறுதியான தன்னுடைய இனத்தையே பகவான் என்ன பண்றாரு, எது வம்சத்தையே பகவான் என்ன பண்றார், எல்லாரையும் அவங்கவுங்க இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவ துஷ்டர்கள் ஆயிட்டாளா மாதாஜி, அவ துஷ்டர்கள் ஆனாலியா? ஓ கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, எப்படி நீங்க எப்படி புரிஞ்சுட்டீங்க? இல்ல புரிஞ்சுக்கல மாதாஜி. எது வம்சத்தையே அவர் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. தேவர்கள் இல்ல மாதாஜி. ஆமா, அவர்கள் எல்லாம் தேவலோகத்துக்கு அமிச்சுட்டா. அந்த இந்த பூமியில யாரும் என்ன பண்ண முடியாது, நித்தியமா நிரந்தரமா இருக்க முடியாது. அந்த ரூல பகவான் மாத்த விரும்பல. எது வம்சத்தை யாராலையும் அழிக்கவும் முடியாது, அவங்களுக்கு மரணம் வராது, அவங்களுக்கு எதிரிகளால எந்த எதுவும், ஏன்னா பகவானுக்கு ஈக்குவல் அவங்க எல்லாரும். புரியுதா? சோ அதனால பகவான் என்ன பண்றாரு, ஒரு லீலை மூலமா அவங்கள திருப்பி அனுப்புறாரு. ஆனா இந்த இடத்துல பாரம் அப்படின்னு சொல்றது என்ன பாரம் அப்படின்னா, அந்த பக்தர்களை பிரிஞ்ச பாரம் பூமிக்கு, அவங்க இருந்த பாரம் கிடையாது. இந்த பூமி பாரத்தை பகவான் வந்து குறைக்கிறார் அப்படின்னா, அப்போ அவங்க இருந்ததுனால பூமிக்கு பாரம் கிடையாது. அவங்கள பிரிந்த பாரத்தை தான் பூமி தாய் வந்து இப்ப வந்து அனுபவிக்கிறாங்க. சோ அந்த அன்பு சுமை இல்லாம குழந்தை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். எதுக்கள் யாரும் துஷ்டர்கள் எல்லாம் மாறல, எதுக்கள் எப்பவுமே அவங்க வந்து பகவத் பக்தர்களா தான் இருக்காங்க. பட் அந்த லீலை அப்படி பண்ணி அவங்க வந்து ஆக்சுவலா நாரதட்ட போய் இந்த மாதிரி வம்பு இழுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து
அவளுக்கு ஒரு என்ன முடிவு வரணுன்ற மாதிரி பண்ணிருக்காரு. ஆமா, பகவான் வந்து அவங்கள திருப்பி அனுப்புறதுக்காக இந்த மாதிரி அதுல நிறைய லெசன்ஸ் இருக்கு. நம்ம பின்னாடி படிக்கும்போது பார்க்கலாம். பிராமணர்களை வந்து எப்படி அவமதிக்க கூடாது. தப்பா புரிஞ்சுட்டேன். ஓகே. சோ பகவத் பக்தர்கள் யாருமே என்ன கிடையாது, எப்பவுமே அழிவு கிடையாது. நம்ம பக்த பிரணஷத்தின்னு பகவான் சொல்லியிருக்காரு. பட் அவருடைய விருப்பப்படி பக்தர்கள் என்ன பண்றாங்க, ஆக்ட் பண்றாங்க. பீஷ்மரை எப்படி ஆப்போசிட் சைட்ல இருக்க வச்சார் இல்லையா? சோ அந்த பக்தர்கள் அந்த ரோலை எடுத்து சரியா பண்றாங்க. சோ அப்படித்தான் நம்ம தேங்க்யூ மாதாஜி. புரிஞ்சது மாதாஜி. தேங்க்யூ. சோ அதனால இந்த சுமை அப்படிங்கிறது பூமிக்கு, அந்த பக்தர்களை இழந்த அந்த வருத்தம் தான் பூமிக்கு இருக்கே தவிர, அவங்க என்ன இது அழகா இங்க லாஸ்ட்ல விஸ்வா சக்கரவர்த்தி தாக்குறார் பத்தி அவர் வந்து ஜீவகோசாமிக்கு பிரபா கொடுத்திருக்காரு பாருங்க. எது வம்சத்தின் தொடர்பாக பூமியில் ஏற்படும் பாரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய பிரிவினால் ஏற்படும் பாரத்தையே பகவான் இங்கு குறிப்பிடுகிறார். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி முடிவை உறுதி செய்கிறார். ஆச்சாரியர்கள் எல்லாம் இப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்காங்களே தவிர அது அந்த எது வம்சம் பூமிக்கு பாரம் கிடையாது. அவங்களை பிரிஞ்சுதான் பூமி தாய் வந்து வருத்தப்படுறாங்க. மிதோ யதேஷாம் பவிதா விவாதோ மது ஆமாததாம்ர விலோச்சனானாம் நைஷாம் பதோபாய லியான் அதோன்யோ மைத்யதே அந்தர்த்ததே ஸ்வயம் ஸ்ம. குடிபோதையினால் கண்கள் சிவந்து தங்களுக்கிடையில் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதன் மூலமாகத்தான் அவர்களால் மறைய முடியும். இல்லையெனில் அது சாத்தியமல்ல. நான் மறைந்ததும் இச்சம்பவம் நிகழும். பகவானே நேரடியா சொல்றார். இந்த மாதிரி தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க, இந்த பூமியை விட்டு மறைய போறாங்க அப்படின்னு சொல்லி. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதுக்கு ஜெய். பகவானும் அவரது சகாக்களும் அவரது விருப்பப்படியே தோன்றி மறைகின்றனர். ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு அவர்கள் உட்பட்டவர்கள் அல்ல. இயற்கை சட்டங்களின்படி பகவானின் குடும்பத்தினரை கொல்லக்கூடியவர்களாகவும் இல்லை. இயற்கையான மரணத்தை அவர்கள் அடைவதும் சாத்தியம் இல்லை. எனவே குடிபோதையினால் தங்களுக்கிடையில் சண்டை செய்வது போல் காட்டிக்கொண்டு பூமியில் இருந்து மறைவது தான் ஒரே வழி. பெயரளவிலேயான இச்சண்டையும் பகவானும் விருப்பப்படித்தான் நிகழும். இல்லையெனில் அவர்களுக்கிடையில் சண்டை நிகழ்வதற்கும் காரணம் இல்லை. அர்ஜுனன் கொண்டிருந்த குடும்ப பாசத்தினால் மாயை புகுத்தப்பட்ட அவரிடம் பகவானால் பகவத்கீதை பேசப்பட்டது போலவே பகவானின் விருப்பப்படியே எது வம்சத்தினரும் குடியால் போதை ஏறும்படி செய்யப்பட்டனர். பகவத் பக்தர்களும் சகாக்களும் பகவானிடம் பூரண சக்தி சரணாகதி அடைந்த ஆத்மாக்கள் ஆவார். இவ்வாறாக பகவானின் கரங்களில் உன்னத ஆயுதங்களாக உள்ள அவர்களை பகவானால் தமது விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ள முடியும். பகவானின் மகிழ்ச்சியை காண விரும்புவதால் தூய பக்தர்களுக்கும் கூட பகவானின் இத்தகைய லீலைகளை அனுபவிக்கின்றனர். பகவத் பக்தர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை ஒருபோதும் வலியுறுத்துவதில்லை. மாறாக பகவானின் விருப்பப்படியே தங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் உபயோகிக்கின்றனர். பகவானுடன் இவ்வாறு ஒத்துழைப்பதால் பக்தர்கள் பகவானின் லீலைகள் சிறப்புடையதாக செய்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ உதாரணம் சொல்றேன். நேத்து வந்து எங்க பொண்ணு மும்பைல இருக்காங்க. அந்த இடத்துல நேத்து நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடி இருக்காங்க. ஏன்னா நேத்து அவங்களுக்கு ஹாலிடே போல இருக்கு. நேத்து வந்து கொண்டாடி இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய பேர பசங்க 2 பேரும் டிராமால ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பெரியவன் வந்து ஹிரண்யகசிபு, சின்னவன் வந்து பிரகலாதர். அப்போ பெரியவன் கிருஷ்ணகாந்த் வந்து கேட்டானா, என்னம்மா எனக்கு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் ரோலே கொடுக்குறீங்க அப்படின்னு. எந்த ரோல் கொடுத்தா என்ன, நீ வந்து டிராமால தானே ஆக்ட் பண்ண போற, நரசிம்மரோட திருப்திக்காக தானே செய்ய போற, அதனால நெகட்டிவ் ரோல் பண்ணாதாலும் ஒண்ணும் வராது, நீ வந்து அந்த ரோல் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கா. சரின்னு அந்த ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது சின்ன ஒரு உதாரணம் தான். பகவத் பக்தர்கள் பகவான் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவாங்க, எப்படி நடிக்க சொன்னாலும் நடிப்பாங்க. அதனால அந்த லீலை என்ன ஆகுது, ரொம்ப ரொம்ப சிறப்புடையதா மாறுது. அப்போ ராமர் மறைஞ்ச போது அந்த அயோத்தியாவாசிகள் எல்லாரும் சரை நுரையில இறங்கிட்டாங்க. அப்படி அவர் கொண்டு போனார். ஏன் அதே மாதிரி கிருஷ்ணனும் பண்ணியிருக்கலாமே, தன்னுடைய ரதத்துல எல்லாரையும் ஏத்திட்டு போயிருக்கலாமே. ஏன் நம்ம அந்த கேள்வி கேட்கணும்? பகவான் என்ன பண்றாரோ அதுல நமக்கு ஏதோ ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடம் என்னன்னு நம்ம கத்துக்கணுமே தவிர, ஏன் பகவான் இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, நீ பகவானா, அவருக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா?
பகவான் ஒரு காரியத்தை பண்றாரு அப்படின்னா அவர் அதுல பல பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறார். நம்ம அந்த மோஷனிலே மட்டும் நல்ல ஆழ்ந்து நல்லா கேட்டோம், நல்ல பக்தர்கள்ட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய நுணுக்கங்கள் அதுக்குள்ள இருக்கு. சோ அதனால பகவான் ஒரு காரியம் பண்றாரு அப்படின்னா அது லோகக்ஷேமத்துக்காகத்தான் இருக்கும், ஒவ்வொருத்தருடைய நன்மைக்காகத்தான் அது பகவான் பண்றாரு. அதனால எந்த ஒரு விதமா பகவான் வந்து அவங்களை வந்து யூஸ் பண்ணுவாமோ அந்த விதமா அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு பாருங்க. அவங்க எல்லாம் பகவான் கையில இருக்கிற ஆயுதங்கள், அவங்கள பகவான் எப்படி வேணா பிரயோகிக்கலாம், அந்த ஆயுதங்களை எப்படி வேணா பகவான் பிரயோகிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ ஓரளவுக்கு உங்க எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எதிர்வம்சத்தினுடைய மறைவு அப்படிங்கிறது ரொம்ப நம்ம வந்து தப்பாவே எப்பவுமே புரிஞ்சுக்க கூடாது, கிளியரா புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து செய்யறது எல்லாமே சரி, அதுல தவறுங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி வார்த்தையே அதுல கிடையாது. பிரபுபாத் வந்து ஒரு பொருள் என்ன சொல்லியிருப்பார், பகவான் மிகவும் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். சோ அது மாதிரி இஸ் ஆல்வேஸ் குட், அவர்கிட்ட எந்த விதமான கலங்கமும் கிடையாது. அதனால்தான் அர்ஜுனன் சொல்றார், பரபிரம்மா பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபும் அப்படி. ஏவம் சஞ்சித்ய பகவான் ஸ்வராஜ்யே ஸ்தாபிய தர்மஜம் நந்தாயாம் ஆசுகிருதக சாது நாம் வர்த்தமதர்ஷயன். தமக்குள் இவ்வாறு எண்ணிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்ம வழியில் செல்லும் சீரிய அரசாட்சியை காட்டுவதற்காக யுதிஷ்டிர மகாராஜனை உலகின் மிக உயர்ந்த ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார். குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்சு யுதிஷ்டிர மகாராஜன் அந்த உலக சாம்ராஜ்யத்தினுடைய அரசரா இருந்து பகவானுடைய பக்தரா, முதல்ல அவர் பகவத் பக்தர், அதுக்கப்புறம் தான் அரசர், அப்படி அவர் வந்து ஆட்சி பண்ணார். உத்தராயாம் திருதபூரோ வம்ச சாது அபிமன்யுனா சவை துரோணி அஸ்திர சம்புஷ்ட புனர் பகவதா நுக்ருத. குரு வம்சத்தின் மகாவீரரான அபிமன்யுவால் அவரது மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் பெறப்பட்ட கரு துரோணபுத்திரனின் ஆயுதத்தால் எரிக்கப்பட்டது. ஆனால் பிறகு அது பகவானால் மீண்டும் காப்பாற்றப்பட்டது. இதை நம்ம எங்க பார்த்தோம் இந்த லீலைய? அஸ்வத்தாமன் இது மத்தது இவ துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் ஃபர்ஸ்ட் கேண்டோல பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேண்டோல நம்ம இந்த லீலைய பார்த்தோம். விமலா தேவி மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். அபிமன்யுவால் உத்திரையின் கற்பத்தில் கருமுனை வடிவில் உருவாகி கொண்டிருந்த பரிசித் மகாராஜரின் உடல் அஸ்வத்தாமனின் பிரம்மாசத்திரத்தால் எரிக்கப்பட்டது. ஆனால் கற்பத்தினுள் இரண்டாவது உடலை கொடுத்து குரு வம்சத்தின் பகவான் காப்பாற்றினார். உடலும் ஆத்மாவும் வேறுபட்டவை என்பதற்கு இச்சம்பவம் நேரடியான ஆதாரமாகும். ஆண் விந்து ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் பாய்ச்சப்படும் பொழுது ஒரு ஜீவராசி கருப்பைக்குள் புகுந்து அங்கு புகலிடம் கொள்கிறது. இவ்வாறு ஆண் பெண்ணின் விந்து கசிவுகள் கலப்பதால் ஒரு பட்டாணியின் அளவுள்ள ஓர் உடல் உருவாகி படிப்படியாக விருத்தி அடைந்து முழு உடலாக மாறுகிறது. ஆனால் அவ்வாறு வளர்ந்து வரும் கருமுளை ஏதோ ஒரு வகையில் அழிக்கப்படுமானால் ஜீவராசி வேறொரு உடலில் அல்லது வேறொரு பெண்ணின் கருப்பைக்குள் அடைக்கலம் கொள்ள வேண்டி இருக்கும். குரு மகாராஜரின் அல்லது பாண்டவர்களின் வம்சத்தினராக இருப்பதற்கு தேர்வு செய்யப்பட்ட ஜீவராசி சாதாரண ஜீவராசி அல்ல. அந்த ஜீவராசி யுதிஷ்டிர மகாராஜரின் வாரிசாக இருக்க பகவானால் முடிவு செய்யப்பட்டிருந்தார். எனவே பரிசித் மகாராஜரின் கருமுனை அஸ்வத்தாமாவால் அழிக்கப்பட்ட பொழுது பகவான் தனது அந்தரங்க சக்தியின் மூலம் உத்தரையின் கருப்பைக்குள் புகுந்து எதிர்காலத்தில் பரிசித் மகாராஜனாக விளங்க போகும் குழந்தைக்கு ஒரு புது உடலை கொடுத்து காப்பாற்றினார். பகவான் தமது சர்வ வியாபகமுள்ள சக்தியினால் உத்தரை மற்றும் பாண்டவ குடும்பத்தினரை சேர்ந்த மற்ற அங்கத்தினர்களின் உள்ளும் புறமும் இருந்தார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது பகவானுடைய அச்சிந்திய சக்தி. பகவான் எப்படி வந்து இதயத்துல பரமாத்மாவும் இருக்கார், வெளியில பரமபுருஷ பகவானாவும் இருக்கார். அதே நேரத்துல உத்திரையோட கர்ப்பத்துக்குள்ள போயும் அந்த கருவையும் நம்ம என்ன பண்ணார், காப்பாத்தினார். உத்திரையை பிரார்த்தனை பண்றாங்க, பாஹி பாஹி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நன்யம் தத்தபயம் தஸ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்க.
பாகி பாகி என்னை காப்பாத்துங்க மகா யோகின் தேவ தேவ ஜெகத்பதே. ஏற்கனவே அந்த பிரார்த்தனை வரும்போது சொன்னேன், பகவானுக்கு நம்ம போய் முதல்ல லிஸ்ட் போடக்கூடாது, அவரை புகழ்ந்து சொல்லணும், பகவானுடைய புகழ பாடணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தேவைகளை கேட்கணும். கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, பகவானுடைய திருநாமங்களை சொன்னாலே அவர் புகழ அதுதான். கோவிந்தா அப்படின்னா, கோனா பசுக்கள் புலன்கள், இந்த புலன்களுக்கு பசுக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவரே, கோபாலா பாலனம் செய்யக்கூடியவரே, இந்த மாதிரி பகவானுடைய திருநாமங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை நாம செலுத்தலாம். அயா ஜெகத் தர்மசூதம் அஸ்வமேதைஸ்திரிபிர்விபுः சோபிக்ஷாம் க்ஷமாம் அனுஜை ரக்ஷன் ரேமே கிருஷ்ணம் அனுவிரதः. பரமபுருஷர் தர்மபுத்திரரை 3 அசுமேத யாகங்களை செய்யும்படி தூண்டினார். யுதிஷ்டிர மகாராஜன் எப்பொழுதும் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை பின்தொடர்ந்து சென்று தமது தம்பிகளின் உதவியுடன் பூமியை பாதுகாத்து அதை அனுபவித்து பத்மா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. வாசிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை. யுதிஷ்டிர மகாராஜன் பரமபுருஷரான கிருஷ்ணரியை எப்பொழுதும் பின்பற்றி வந்ததால் அவர் அரச பரம்பரையின் மிகச்சிறந்த பிரதிநிதியாக விளங்கினார். வேதங்கள் குறிப்பிடுவது போல் பிரபஞ்ச தோற்றம் முழுவதற்கும் பகவான் தான் உரிமையாளர். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானுடனான தங்களது நித்திய உறவை புதுப்பித்து கொண்டு பரமபதத்தை அடைவதற்கு பிரபஞ்ச சிருஷ்டி ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. இந்நோக்கத்தை கருத்தில் கொண்டுதான் பௌதிக சிருஷ்டி முழுவதும் திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை மீறுபவர்கள் பரமபுருஷன் உத்தரவுப்படி செயல்படும் இயற்கை சட்டத்தினால் தண்டிக்கப்படுகின்றனர். யுதிஷ்டிர மகாராஜன் பகவானின் ஒரு பிரதிநிதியாக மண்ணுலகின் அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டார். அரசர் ஒருவர் பகவானின் பிரதிநிதியாக எப்பொழுதும் கருதப்படுகிறார். சீரிய அரசாட்சிக்கு பகவானின் பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது. இவ்வுயர்ந்த கொள்கையின்படி யுதிஷ்டிர மகாராஜன் சீரிய அரசராக விளங்கினார். இதனால் அரசரும் அவரது பிரஜைகளும் உலக கடமைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றி வந்தனர். இவ்வாறாக யுதிஷ்டிர மகாராஜனின் ஆட்சியிலும் பிரஜைகள் முழுமையான பாதுகாப்பையும் இயற்கையான வாழ்வின் சுகபோகங்களையும் நன்கு அனுபவித்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ யுதிஷ்டிர மகாராஜனுடைய ஆட்சி எப்படி இருந்தது? பகவான் எப்படி விரும்பினாரோ அந்த ஆட்சி யுதிஷ்டிர மகாராஜன் கொடுத்தார். அதனாலதான் அவரை உலக பேரரசரா பகவான் உட்காத்தி வச்சார். அதுக்காகத்தான் இந்த போரே நடந்தது. பகவானுடைய விருப்பம் இந்த மாதிரி உலகத்தை ஒரு பக்தர் ஆட்சி பண்ணணும், அது மூலமா எல்லா சாதாரண பொது ஜனங்களும் மிக பெரும் நன்மை அடையணும் அப்படின்னு பகவான் விருப்பப்பட்டார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரி யுதிஷ்டிர மகாராஜர் ஆட்சி பண்ணார். சோ பகவத்கீதையில கூட 10வது அத்தியாயத்துல பகவான் என்னென்ன விஷயங்கள்ல எப்படி இருக்காருன்னு சொல்லும் போது, மன்னர்களில் நான் மன்னன் அப்படின்னு சொல்வார். அதாவது எதுல நான் மன்னன் அப்படின்னு, ஆட்சி புரிவதில் நான் மன்னன் அப்படின்னு சொல்வான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அரசர் பகவானுடைய பிரதிநிதி. தண்டிக்கிறதுல நான் தண்டனை, அதாவது சட்டங்கள்ல நான் தண்டனைன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஆட்சி புரிவர்களில் நான் அரசன், மன்னன் அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அப்புறம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க பகவான் அனுபவிக்கிற மாதிரி அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் இந்த தேவதாசி முறைகள் எல்லாம் என்ன ஆச்சு, பகவானுக்காகவே அர்ப்பணம் பண்ணவங்கெல்லாம் அந்த அரசர்களால அனுபவிக்கப்பட்டாங்க. சோ அவங்க பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எதுல இருக்கணும் அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுல. பகவான் மாதிரி அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தவறான வழிமுறைகள். இன்னைக்கும் ஒரு மன்னனுக்கு, ஒரு ஆட்சியாளருக்கு மரியாதை கொடுக்கப்படுது. இன்னைக்கும் பல நாடுகள்லயே நம்ம பார்க்கலாம். அந்த பேர் மாறி இருக்கலாம், பிரசிடென்ட் அப்படின்னு இருக்கலாம், சில இடங்கள்ல வேற பேர் இருக்கலாம், நம்ம பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம், பெயர்கள் மாற்றம் இருக்கலாம். ஆனா அந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுது. ஏன்னா பகவானுக்கு நிகரா அவங்க மதிக்கப்பட வேண்டியவர்கள். எதுக்காக? கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரோ அந்த தர்மத்தை அவங்க ஸ்தாபிதம் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்க கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மரியாதையை மட்டும் ஏத்துக்கிறாங்க, அந்த பொறுப்பை நிராகரிச்சுட்டாங்க. அதனால திரும்ப பக்தர்கள் ஆட்சிக்கு வரணும். திரும்ப பக்தர்கள் ஆட்சிக்கு யுதிஷ்டிர மகாராஜன் மாதிரி, பரீட்சித் மகாராஜன் மாதிரி, பிரகலாத மகாராஜன் மாதிரி, துருவ மகாராஜன் மாதிரி பக்தர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பௌதிக உலகமே எப்படி இருக்கும்? வைகுண்டம் மாதிரி இருக்கும். எல்லாரும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு எல்லாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே.
உங்களுக்கு தப்பு பண்ண ஏதாவது மாட்டாங்க கேள்விகள் மாதாஜி. சந்தேகங்கள்? பகவத்கீதையை பத்தி தெரிஞ்சதுன்னா இத பத்தி ஆமா. தெரிஞ்சதுன்னா யாருமே தப்பு பண்ண மாட்டா, பயப்படுவா. சோ தப்பு பண்ண சரியான வழியில பயப்படுவா, பகவத்கீதையை சொல்லி தண்டனை கொடுக்கும். கொடுக்க பயப்படுவா. ஆமா மாதாஜி. சரியான வழியில பகவத்கீதையை வந்து சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆகும்? அது நிச்சயமா வந்து நடக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். சரியா? தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கல்பத்ருभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதே. மாதாஜி, அடுத்த வாரம் கேட்கலாமா? இல்ல அடுத்த இல்ல, வாரம் இப்ப கேட்கலாம். சால்வன் இவங்க இது முசுகுந்த இதெல்லாம் சொல்றோமே, பேர் போட்டிருக்க, அவங்க எல்லாம் இவங்க தானா? இப்ப சால்வன் வந்து அந்த அம்பை அம்பாலிகை அந்த இதுவா? அது இல்ல. ஆமாமா, அவ இல்ல, அதேதான். அவ இல்ல. அவள அவங்களேதான். மாதாஜி சேமா. அவாதான். சேம் தான். வேற ஓகே யாரும் ஓகே. இருக்கா புதுசா? சரி வேற சரி யாரும் சரி புதுசெல்லாம் கிடையாது. சரி. ஓகே, ஓகே. தேங்க்யூ. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா ஹரே, கிருஷ்ணா ஹரே ராம, கிருஷ்ணா ஹரே ஹரே ராம, ஹரே ராம ராம ராம, ஹரே